ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப பழமையான ரயில் அடுக்குன்னு சொல்லுவாங்க. ரயிலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த காலத்தில் சேத்ராடம் போகிறதுக்கு, காசி, ராமேஸ்வரம் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு சமையல் பண்ணுறதுக்குன்னே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்தாலே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காய் பண்ணுறதுக்குள்ள 2 அகலமான பாத்திரம். அடுத்து இதை சிப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பல் எதுக்குன்னா சாதம் வடிக்கிறதுக்கு, கஞ்சி வடிக்கிறதுக்கு, அடுத்து காய் வதக்கிறதுக்கு ஒரு சின்ன இழுப்பச்சட்டி, அடுத்து டவரான்னு சொல்கிறது காப்பி ஆத்துறதுக்கு இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து சின்னதாக ஒரு பாத்திரம், கடுகு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்னதாக பாத்திரங்கள் சைஸ் வாரியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தண்ணி மோந்துக்கிறதுக்கு சின்னதாக ஒரு சொம்பு, அதுக்கடுத்து கூட்டு, குழம்பு, ஒரு சின்ன கல்யாணமே செஞ்சிடலாம் இதை வச்சு. அதை விட ஒரு சின்ன பாத்திரம். கடைசியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, ஒரு பெரிய தவளை தண்ணி மூந்து வச்சுக்கிறதுக்கு. இதை விட ஒரு ஃபேமிலியே இதை வச்சு ரன் பண்ணிடலாம். ஆனால் அது ஃபுல்லாக ஒரு சின்ன அடுக்குலேயே காம்பேக்டாக ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட யோசிக்க முடியாத அளவு அந்த காலத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே டிஸ்லொகேட்டே ஆகாது. நீங்கள் வச்சிங்கன்னா அது அழகாக செட் ஆகும் எல்லாமே. திருப்பி அதை உங்களுக்கு திருப்பி வச்சு காமிக்கிறேன். எல்லாமே தனித்தனியாக செட் பண்ணிக்கிறேன். 2 1 2 3 4 5 6 7 8 9 10 சிப்பல் 11 12 13 14. 2 in 1 கேள்விப்பட்டிருக்கீங்க. 14 in 1 அப்படிங்கிறது இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.